என்னடா இவன் 2-3 நாளாக ப்ரொமோஷன் வீடியோவே போட்டுனுக்குறான் தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சீப்பாக கேவலமாக தான் நினச்சின்னு இருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன் தாய்மார்களே, உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக தான் உங்களுடைய பெனிஃபிட்காக தான் நான் பாடுபட்டுக்கிறேன். தரமான ப்ரொமோஷன் வீடியோ இருந்தால் மட்டும் தான் போடுவேன். இந்த புழுகார ப்ரொமோஷன் வீடியோலாம் சத்தியமாக நான் போட மாட்டேன் தலைவா. சத்தியமாக சொல்கிறேன். நம்ம ப்ரொமோஷன் பண்ணி நான் நம்ம காசு சம்பாரிச்சுன்னு நான் ஃப்ளைட்டாக வாங்க போகிறேன். அந்த மாதிரிலாம் ப்ராமிஸாக கிடையாது. ஃபைனலாக உங்களுடைய சப்போர்ட்டால் உங்களுடைய அருளால் இன்றைக்கி ஒரே ஒரு வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ லாஸ்ட்டாக ஒன்று போட்டுக்கிறேன். ப்ளீஸ் கண்டு கழியுங்கள் தாய்மார்களே. நம்ம கலா உற்சவம் இந்த தடவை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அண்ணா நகரில் இருக்கிற விஜயா ஸ்ட்ரீம் ஹால், அதாவது ஏசி ஆளுங்க அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போய் வெளியே சுற்றி கிடக்கிறது, ஜாலியாக ஜம்முன்னு ஃபுல்லாக 17 வச்சு விட்டுக்கிறாங்க. கூலிங்க 1ஆம் நம்பர் கூலிங்க, ஊட்டி கூலிங் மாரி ஜாலியாக சுற்றி கிடக்க வேண்டியது தான். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் அனைத்து அம்சங்களும் இருக்குது. இந்த மாதிரி என்னடா அவன் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கான் இவன் அடிக்கடி நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நல்லா தரமாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி போடுறேன். இல்லை நான் ஏன் போட போகிறேன் எனக்கு நான் அவசியமா. இந்த வத்தல் அப்பளம் சொல்லுவேன், வத்தல் அப்பளம் அது எப்படியா இருந்தாலும் ஒரு 50 வெரைட்டியில் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே கிடையாது தலைவா. சாம்பாருக்கு கீரை குழம்புக்கெல்லாம் மென்னு கட்டாசலாம். அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ வெரைட்டி ஆஃப் அப்பளம்ஸ் இருக்கு தலை. குழந்தைங்களுக்கு பயங்கரமான ஹெல்த்தி ஃபுட்டு தலைவா இது. அதாவது பயிர் வகை வந்து நல்லா எப்படி சொல்றது, மண்ணில் விளைய வச்சு நல்லா முளை கட்டின பயிர் வகைங்க. வேற மாதிரி இருக்குது தலைவா எல்லாமே. அப்புறம் சத்து உண்டை மாதிரி கொடுக்குறானுங்க. அது பேர் ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். கெமிக்கல் எதுவுமே கிடையாது. பயங்கரமான ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இமீடியட்டாக குழந்தைங்களுக்கு இதை வாங்கி தரலாம். சத்தியமாக சொல்கிறேன் 100%. அதே மாதிரி ஒரு நோட் ஒன்று பார்த்தேங்க. சத்தியமாக குழந்தைங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா வாங்கி கொடுங்க. ஏன் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன்னா, 1 லட்சம் வாட்டி யூஸ் பண்ணலாங்க ஒரு நோட்டை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபில் பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணை நம்ம எழுதினாலும் ஈர துணியை வச்சு அழைச்சா அழிஞ்சு போகுது. அதாவது ரூல்டும் இருக்கு, அன்ரூல்டும் இருக்கு தலைவா. இந்த இடம் பாக்குறதுக்கு நல்லா கிளாசிக்கா பயங்கரமா இருக்கு. இங்க பெரிய ஆளுங்க மட்டும் தான் போவாங்க, அவங்க மட்டும் தான் வாங்க முடியும். நீங்களே ஒரு மனக்கணக்கு போட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், அது தப்பான ஹேபிட்ஸ். என்ன மாதிரி ஏழ்மையானவங்க வருவாங்க, மிடில் கிளாஸும் வருவாங்க, ஆவரேஜ் பீப்புள்ஸும் வருவாங்க. இந்த மாதிரி எல்லா பீப்புள்ஸுமே எதுக்கு இந்த இடத்த தேடி வராங்கன்னா, நியாயமான விலை, கரெக்டான விலை, பொருள் தாறுமாறா தரமா இருக்கும். ஆனா விலை வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும், மன திருப்தி கிடைக்கும் தலைவா. வாங்கின்னு வீட்டுக்கு வந்து சூப்பரா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துக்குன்னு போய்கினே இருக்கலாம் சிரிச்சுக்கின்னு. வீடியோ முழுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே ஏன் நான் நின்றுட்டு இருக்கேன்னா, பனம்பழம் கீழே எப்போ உழுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பொறுக்கி துண்டுறதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பனம்பழம். அதை நான் அப்புறம் வீடியோ போடுறேன், ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக போடுறேன் வரேன்.